ஹலோ கைஸ், நான் உங்கள் சித்ரபாண்டி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 10 ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் எக்ஸைஸ் 2.1 கொஸ்டின் நம்பர் 7. Find the largest number which divides 1230 and 1926 leaves the remainder 12 in each case அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் அப்படின்ற இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா HCF கேட்குறாங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, அதுதான் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் மீடியம். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 12 தரக்கூடிய மீதி வந்து 12 தரக்கூடிய மிகப்பெரிய எண், அதுக்கு பேர் என்னன்னா மீப்போவா. ஓகே, மீ பெரு பொது வகுத்தி அப்படின்றது தான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. சரி, முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க 12ன்றது ரிமைண்டரா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம முன்னாடியே என்ன பண்ணிடலாம்னா அந்த 12 வந்து மைனஸ் பண்ணிடலாம். ஏன் அப்படி மைனஸ் பண்றோம் அப்படின்னா, மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்க நம்பருக்கு நம்ம HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து HCF கண்டுபிடிக்கிறப்ப ரிமைண்டர் வந்து என்னவா இருக்கணும்னு சொல்லுவோம், 0வா இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனா இங்க ரிமைண்டர் என்ன இருக்கு, 12 இருக்கு. ஸோ அதனால ரிமைண்டர் நம்ம முன்னாடியே மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்க நம்பரை நம்ம எடுக்கணும், எடுத்துதான் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ 1230 இருந்து -12 போட்டீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னா 1218 கிடைக்கும். அதே மாதிரியே 1926 இருந்து -12 போட்டீங்க அப்படின்னா 19 ஸோ 12 மைனஸ் பண்ணுறோம். ஸோ 12 மைனஸ் பண்ணிங்கன்னா 1914 கிடைக்கும். ஸோ 1914 ரைட். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா HCF கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ரெண்டு நம்பருக்கு. HCF கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா A = BQ + R அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பெரிய நம்பர் எது, 1914 லெஃப்ட் சைடு, பின்றது 1218, Q வந்து எதால மல்டிபிள் பண்ண போறோம், பிளஸ் ரிமைண்டர் வந்து என்ன ரிமைண்டர் வந்திருக்கு, கண்டிப்பா இது 1ஆல தான் மல்டிபிள் பண்ண முடியும். ஏன்னா 2ஆல போட்டீங்கன்னா 1200 இன்டூ 2 வந்து 2400 போயிடும். ஸோ கம்பல்சரி 1 டைம் தான். 1 டைம் போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி என்ன கிடைக்குதுன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? 1914 1218ஆல மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 696 கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு ரிமைண்டர் 696. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1218 இந்த பக்கம் வந்துடும், 696 இங்கே வந்துடும். எதால மல்டிபிள் பண்ண போகிறோம், அதே மாதிரி எவ்வளோ ரிமைண்டர் வரப்போகுதுன்றதை எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து 600, இதை வந்து நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ண முடியாது. ஏன்னா 696 இருக்குது. வெறும் 600னா நீங்கள் மல்டிபிள் பண்ணால் 1200 கிடைக்கும், இதுக்குள்ளே வந்துடும். ஆனால் 696ன்றதுனால ஆப்வியஸாக ஒரு டைம் தான் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு டைம் பண்ணிவிட்டு இதை எது கூட மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 1216ஆல மைனஸ் பண்ணணும். சாரி, 1218ஆல மைனஸ் பண்ணணும். ஸோ 1218ஆல 696 1218லேருந்து 696 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 522 கிடைக்கும். ஸோ 522 ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 696 லெஃப்ட் சைடு கொண்டு வர போறோம். 696 ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சோம்ல அதே மெத்தட் தான். ஓகே, ஸோ இந்த நம்பரை லெஃப்ட் சைடு, அதே மாதிரி இந்த நம்பரை லெஃப்ட் சைடு கொண்டு வருவோம். ஓகே, 522 இப்போ எதால மல்டிபிள் பண்ண போறோம்னா 1ஆல தான், அதே 1ஆல தான் மல்டிபிள் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த 522 எதால மல்டிபிள் 696 இருந்து மைனஸ் 522 மைனஸ் பண்ண போறோம். ஸோ 522 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 174 கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 522 லெஃப்ட் சைடு போட்டு போறோம், ஈக்குவல் டு 174 எதால மல்டிபிள் பண்ண போறோம்ன்றது இங்கே போடணும், பிளஸ் இங்கே ரிமைண்டர் எவ்வளோ வரும்ன்றதை போட போறோம். ஓகே ஃபைன். ஸோ 174 522 கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 3 டைம்ஸ் போட்டால் கிடைக்கும். ஏன்னா 4 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி அதை விட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக 522 கிடைக்கும். ஓகே, ஸோ 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 522, ரிமைண்டர் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல 0 ஆனது உடனே அங்கே நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து என்னது, HCF. தேர்ஃபோர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா 174. அந்த ரெண்டு நம்பருக்கும் இதால பண்ணும்போது அது என்ன ரிமைண்டர் கொடுக்குது, விச் லீவ்ஸ் ரிமைண்டர் மீதி R = 12. R = 12. நம்ம ஏன் இங்கே ரிமைண்டர் 12 வரல, நம்ம ஏற்கனவே அங்கே வந்து மைனஸ் பண்ணிட்டோம். அதனால கம்பல்சரி இங்கே 0 தான் வரும். ஓகே ஃபைன், புரிஞ்சுதா? தேங்க்யூ.